இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் விரைவில் நடைபெற உள்ளது. கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். அதிலிருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வரும். நீங்கள் ஒன்ஸ் அதை ரீட் பண்ணாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஐக்கன் கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் .tn.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஐ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஐ கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா டாப்லேயே வந்து லாகின் உள்ள ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ணால் தான் வந்து ஏற்கான ஸ்டடி மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் உள்ள இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே சைன்இன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் ஆஸ் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களோட நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர் மேலே ஃபீமேலை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் என்ன சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வந்து நோ கொடுத்துங்க. அதை என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட டிஸ்ட்ரிக், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட எஜுகேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ண பிறகு என்டர் யூசர் நேம்னு இருக்கும். அதில் போய்ட்டு யூசர் நேம் என்டர் பண்ணி செக் பண்ணுங்கள். யூசர் நேம் அவைலபிளாக இருந்தால் எஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். லெட்டர், நம்பர், கேரக்டர்லாம் இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு பதிவு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதன் பிறகு மறுபடியும் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் சொல்லி டாப்லேயே இருக்கும். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூசர் நேம், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட், கேப்சா கூட எல்லாமே டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களோட நேம் ஷோ ஆகும். அதுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹோம் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறையா ஷோ ஆகும். இதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மெட்டீரியல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 VAOன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அந்த சப்ஜெக்டோட நேமில் ஷோ ஆகும். எக்கனாமி, பொதுத்தமிழ், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்டான ஸ்டடி மெட்டீரியல் வேணுமோ அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். நான் பொதுத்தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன சாப்டர்லாம் இருக்குது, எத்தனை சாப்டராக வயசாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கும். மொத்தம் 10 சாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் கண்டென்ட் இருக்குது, சாப்டர் அசஸ்மெண்ட்டும் இருக்குது. அதெல்லாம் டிக் மார்க் பண்ணிருப்பாங்க. டுட்டோரியல் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பொதுத்தமிழ் சாப்டர் செலெக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 10 சாப்டர் கிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து கண்டென்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் சாப்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டென்ட் சொல்லி இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக க்ரியேட் ஆகிடும். பிடிஎஃபாக க்ரியேட் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு. பிடிஎஃபில் ஓப்பன் ஆகிடும். இதான் வந்து சாப்டர் 1. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டவுன்லோட்ஸ்லேயும் டவுன்லோட் ஆகியிருக்கும். சாப்டர் 1ல் வந்து திருக்குறள் பற்றிய விவரங்கள், 8 தொகை, 10 பாட்டு, இதற்கான அட்டவணைகள், 50 காப்பியங்கள் சொல்லிட்டு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் டெவலப் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். இதிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் வரும். கடைசி டைமில் இதை நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனாலே போதும். குரூப் 4 எக்ஸாமில் அதிகமான கேள்விகள் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சாப்டர் அசஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணாலும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாப்டர் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு வரும். அதில் போய்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸில் இருக்குன்னு நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் எதுனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.